அது தூங்குறதே நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப தொடர்ச்சியாக 7-8 மணி நேரம் தூங்குறது அது தேவையே இல்லை. அது அறிவுபூர்வமான முட்டாள்தனமான தூக்கம் அது. எப்படி ஏன்னா ஒரு தூங்கி முழித்த உடனே நமக்கு ஒரு ஒரு மனநிலை கிடைக்குது பாருங்கள், அற்புதமான மனநிலை, மன ஒருமைப்பாடு. நீ அந்த நேரத்தில் படித்தா எல்லாமே உனக்கு புரியும். தூங்கி முழித்த உடனே நீ படித்தாக்கா எல்லாமே புரியும். நீ எந்த செயல் செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்கும். அப்போ அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரே மாதிரியான தூக்கம், ஒரேடியாக தூங்கக்கூடாது. ஒரு 4 மணி நேரம் தூங்கணும். ஒரு 4 மணி நேரம் வேலை செய்யுங்க. படிக்கிறதா இருக்கலாம், அல்லது உங்கள் அலுவலக வேலையாக இருக்கலாம், உங்கள் லட்சியமாக இருக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் நீங்கள் விளையாட்டு சம்மந்தமான பயிற்சிகளை ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு 4 மணி நேரம் பயிற்சி எடுங்க. அதன் பிறகு 4 மணி நேரம் தூங்குங்க. திரும்ப 4 மணி நேரம் பயிற்சி எடுங்க. நீ படிப்பதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூங்கி முழித்த உடனே கிடைக்கிற அந்த மன ஒருமைப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தன் 7 மணி நேரம் தூங்கிட்டு அவனுக்கு தூங்கி முடித்தோடனே ஒரு மன ஒருமைப்பாடு கிடைக்குது. அது 4 மணி நேரம், ஒரு 4 மணி நேரத்துக்கு பயன்படும். அந்த மாதிரி அப்போ ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு மனநிலை தான், ஒரு மன ஒருமைப்பாடு தான் கிடைக்கும். 2 தடவை தூங்கி 2 தடவை எழுந்திருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 2 தடவை மன ஒருமைப்பாடு கிடைக்குது. 4 மணி நேரம் தூக்கம் போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படின்னு அது தப்பு. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் தேவை. அப்போ தான் அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை எப்படி பெறணும் அப்படின்னா, ஒரேடியாக 8 மணி நேரம் தூங்காதீங்க. ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு 4 மணி நேரம் உழைப்பு, திரும்ப 4 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப 4 மணி நேரம் உழைப்பு. அப்போ 2 வாட்டி உங்களுக்கு மன ஒருமைப்பாடு கிடைக்குது. அற்புதமாக 2 முறை உங்களுக்கு ஒரு மன ஒருமைப்பாடு. 8 மணி நேரம் தூங்கிட்டு 8 மணி நேரம் முழிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு வாட்டி தான் மன ஒருமைப்பாடு கிடைக்குது. தூங்கி விழிப்பதால் கிடைக்கிற அந்த மன ஒருமைப்பாடு ஒரு முறை தான் கிடைக்குது. 2 வாட்டி தூங்குறவங்களுக்கு தூங்கி முழித்து ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு 4 மணி நேரம் வேலை. அப்போ அவங்களுக்கு ஒரு மன ஒருமைப்பாடு கிடைக்குது. திரும்ப 4 மணி நேரம் உழைத்து தூங்கி விட்டு திரும்பவும் எழுந்திருக்கிறாங்க, திரும்ப ஒரு 4 மணி நேரம் மன ஒருமைப்பாடு கிடைக்குது. 2 தடவை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு 2 முறை மன ஒருமைப்பாடு கிடைக்குது. இப்போ 8 16 16ல் இன்னும் ஒரு 8 மணி நேரம் இருக்குது. அப்படி பார்த்தா 3 தடவை கிடைக்குது. 3 தடவை 4 மணி நேரம் தூங்குங்க. 4 மணி நேரம் தூங்கிட்டு 4 மணி நேரம் உழைக்கணும். அந்த உழைப்பு ஒரு மன ஒருமைப்பாடு தருது. இந்த தூக்கத்தினால் 4 மணி நேரம் தூக்கத்தினால் 4 மணி நேரம் மன ஒருமைப்பாடு கிடைக்குது. திரும்பவும் தூங்குறீங்க, திரும்பவும் உங்களுக்கு ஒரு மன ஒருமைப்பாடு. திரும்பவும் அந்த 24 மணி நேரத்தில் 3 8 இருக்குது. 3 8 அதில் 4 மணி நேரம் தூக்கம், 4 மணி நேரம் உழைப்பு, 4 மணி நேரம், அப்படி பார்த்தீங்கன்னா 3 தடவை உங்களுக்கு மன ஒருமைப்பாடு கிடைக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் 10 12 16 மணி நேரம் உழைக்கிறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூங்குறீங்க. அப்போது ஒரு தடவை தான் உங்களுக்கு மன ஒருமைப்பாடு கிடைக்குது. அப்போ இந்த மன ஒருமைப்பாடை யார் பயன்படுத்த முடியும்? நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி 3 தடவை மன ஒருமைப்பாடை பெற முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் 9 வேலைக்கு வரணும், அத்தோடு சாயந்தரம் தான் உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகிற மன ஒருமைப்பாடு ஒரு முறை தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் தனித்து ஒரு சுயதொழில் பண்ணுறீங்க, சுயமாக யாரையும் நேரடியாக சார்ந்திராமல் நீங்கள் உங்கள் லட்சியத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், 4 மணி நேரம் தூங்குவேன், 4 மணி நேரம் என்னுடைய வேலையை நான் செய்வேன், திரும்ப 4 மணி நேரம் நான் தூங்குவேன். அதில் எனக்கு எந்த வித தடையும் இல்லை. நான் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இன்னொருத்தர் கீழே வேலை பார்க்குறேன், ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறேன், ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னால் இதை பின்பற்ற முடியாது. 4 மணி நேரம் தூங்கிட்டு இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு வச்சுக்கோங்க, அவங்களால அதை முடியும். 4 மணி நேரம் தூங்குவாங்க, 4 மணி நேரம் உழைப்பாங்க, திரும்ப 4 மணி நேரம் தூங்குவாங்க, 4 மணி நேரம் உழைப்பாங்க. அவங்களால அது முடியும். ஒரு ஃபுட்பால் பிளேயர் இந்த மாதிரி பிறரை நேரடியாக சார்ந்திராமல், பிறருக்கு கீழே வேலை செய்யாமல், சுயமாக வேலை தொழிலை லட்சியத்தை அமைத்துக் கொள்கிறவர்களால் இது சாத்தியம். அப்போ அவங்களுக்கு நிறைய மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அதனால் இது ஒரு முற்போக்கான தூக்கம், இது அறிவுபூர்வமான ஒரு தூக்கம். இதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை பயன்படுத்தணும். எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, நான் எந்த நிறுவனத்திலும் வேலை பார்க்கல, பிறருக்கு கீழே நான் நேரடியாக வேலை செய்யவில்லை, நான் சுதந்திரமாக எனது வேலையை செய்கிறேன். அப்படிங்கும்போது நான் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கிறேன், அல்லது நான் ஒரு ஓவியராக சுதந்திரமாக ஒரு ஓவியம் எழுதுகிறவராக, கதை எழுதுகிறவராக, கவிதை எழுதுகிறவராக இருக்கிறேன், எனக்கு வேறு யார் கீழே இருந்து வேலை பார்க்கல அப்படின்னா
நீங்கள் இந்த முறையை பின்பற்றலாம். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு அறிவுபூர்வமான ஒரு தூக்கம். அவங்களுக்கு நிறைய மன ஒருமைப்பாடு, அந்த மன ஒருமைப்பாட்டோட நம்ம சிறப்பாக செயல்படலாம். ஆனால் இந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னா முக்கியமாக உடற்பயிற்சி தேவை. உடற்பயிற்சி பண்ணால் தான் நம்ம உடம்பு சொன்னதை கேட்கும். தூங்குன்னா தூங்கும், எழுந்துருன்னா எழுந்துருக்கும். உடம்புல ஒரு வலி இருக்கணும். அந்த வலியை நீ பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போதும் அந்த உடம்புல வலி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டேன்னா, உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னாக்கா, அதனால உடம்புல ஒரு வலி இருந்துச்சுன்னா, நீங்கள் 4 மணி நேரம் தூங்குச்சுன்னா உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னதை கேட்கும். வலி இல்லை, நீ எந்த வித உடற்பயிற்சியும் செய்யலை அப்படின்னா உடம்பு சொன்னதை கேட்காது. 4 மணி நேரம் தூங்கு, 4 மணி நேரம் எழுந்துரு, திரும்பவும் தூங்கு அப்படின்னு சொன்னால் அந்த உடம்பு கேட்குது. ஒரேடியாக ஏதாவது தூங்குன்னா ஒரேடியாக தூங்கிட்டு இருக்கும், 8 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கும். எழுந்துருன்னா எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தூங்காது, முழிச்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது சொல்கிறத கேட்கவே கேட்காது. மொபைல் ஃபோன், டிவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி அந்த மாதிரி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அதனால் நான் சொல்கிற இந்த தூக்கம், அறிவுபூர்வமான தூக்கத்தை தூங்க வேண்டுமென்றால் நல்ல உடம்புல ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கணும். நடைப்பயிற்சி செய்யணும், விளையாடணும், 1/2 மணி நேரம் நீச்சல் அடிக்கணும், ஒரு 1/2 மணி நேரம் நீச்சல் அடிங்க தினமும் 20 நிமிஷம். அப்புறம் உடற்பயிற்சி, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, இப்படி உடல் உழைப்பு, யார் வீட்டில் உள்ள உதவி வேலைகளை செய்கிறது, உங்கள் துணியை நீங்கள் துவைக்கிறது, இதன் மூலம் ஒரு உடம்புல ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னதை கேட்கும். அப்போ அறிவுபூர்வமாக நாம் வாழலாம். ஒரு அறிவுபூர்வமான தூக்கம், அறிவுபூர்வமான ஒரு உழைப்பு, தூங்கி முடித்தோடனே உங்களுக்கு ஒரு கிடைக்குது பாருங்கள், அந்த மன ஒருமைப்பாடு, அதை ஒரு நாளைக்கு 3 முறை பெறலாம்.